ஜின்னுன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப வேண்டாமா, இல்ல இது மனிதர்களாக உருவாக்கப்பட்ட கதையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கான பதில்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜின்னோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரபிக்ல வந்துட்டு இன்விசிபிள் அப்படின்றத குறிப்பிடப்படுது. அதே மாதிரி ஜின்ன யார் உருவாக்கி இருக்காங்கன்னா இஸ்லாம் கடவுளான அல்லாஹ் தான் ஜின்ன உருவாக்கியிருக்காங்க என்று சொல்லப்படுது. அதுவும் அந்த ஜின்ன நெருப்பாலதான் உருவாக்கி இருக்காங்க, அதுவுமே புகையில நெருப்புலதான் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. சோ ஜின்னுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்றது, அது எந்த உருவத்துல இருக்கும் அப்படின்றது பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஜின்ன பொறுத்த வரைக்கும் எந்த உருவமே கிடையாது. அது நினைச்சா எந்த உருவத்திலயும் தோற்றம் அளிக்கலாம், ஏன் மனிதர்கள் போல் உருவத்திலயும் அது தோற்றம் அளிக்கலாம். முக்காவாசி அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஜின் பாம்பு போல தோற்றத்தையும் பிறகு நாய் போன்ற தோற்றத்தையும் தான் அதிகமா உருவமா மாற்றி இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது. உணவு முறைகளை நம்ம பார்ப்போம். ஜின் மனிதர்களை போலதான் உணவும் சாப்பிடும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி தண்ணி குடிப்போமோ அதே மாதிரி ஜின்னுமே நிறைய தண்ணி குடிக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணா நம்ம எல்லாம் ஜின்ன கம்பேர் பண்ணும்போது கம்மியான அளவு தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனா ஜின் அதிக அளவுல தண்ணி நிறைய உட்கொள்ளும். அதே மாதிரி நம்ம மனுஷங்க இப்ப நம்ம ஃபுட் ஸ்டைல் வேற இருக்குது, ஓகேங்களா. பட் பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். வேக வச்சது, வறுத்தது, பாயில் பண்ணது, இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இன்டேக் பண்ணிருப்பாங்க. இதே சேம் தான் ஜின்னுமே சாப்பிடும். சோ ஜின்னோட உணவு முறைகளுமே இப்படிதான் இருக்கும். ஜின் தங்குற இடமோ வாழ்விடமோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜின்னோட தங்குற இடம் பாத்தீங்கன்னா இந்த பாறை மாதிரி இருக்கிற இடத்துலயும் ரொம்ப அபேண்டன்டான பிளேஸ், ரொம்ப பால் அடைஞ்சு பில்டிங்கா இருக்கலாம், ஃபாரஸ்டா இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப அபேண்டான ஸ்ட்ரீட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சோ அந்த மாதிரி பிளேஸ்ல தான் அது தங்கும். பட் அதோட வாழ்விடம் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் சென்ஸ் இப்ப பூட்டி இருக்க வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடோ இல்ல ஒரு மொட்டை மாடியிலயோ ஏதோ ஒரு குப்பை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இடத்துல ஜின்னு அங்க வாழும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ பூட்டி இருக்க வீடுன்னு பாத்தீங்கன்னா இப்ப 1 மாதம் காலகட்டம் 2 மாதம் காலகட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில பில்டிங்ஸோ இல்ல வீடோ இல்ல வில்லாவோ ஏதோ ஒண்ணு பூட்டி இருக்கு, ரொம்ப நீண்ட நாளுக்கு பூட்டி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல ஜின் வாழும் அப்படின்றதையும் சொல்லப்படுது. ஜின்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஜின்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஜின்ன நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றத மாதிரி. முதல்ல விஷயம் நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஜின்ன முதல்ல நேர்ல கண்ணால பார்க்க முடியாது. அதுவா விருப்பப்பட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜின்ன பண்ண முடியாது. முன்னாடி எப்படின்னா ஜின்னுக்கு ஏதாவது ஒரு உணவு அளிப்பாங்க, அந்த சாப்பிட்ட உணவுக்காக அது செய்யற வேலை. இப்ப ஏதாவது ஜின்ன வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பிடுறதுக்கான தின்பண்டம் ஏதாவது ஒரு சாப்பிடுறதுக்கான பொருள் கொடுத்துட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு சொன்ன வேலையை செஞ்சிடும். அதேதான் இப்ப வரைக்குமே ஜின்ன எந்த ஒரு விஷயத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கொடுக்கிற உணவுக்கு அது பதில் கைமாறா சொல்ற வேலையே செய்யுது. அதே ஒழிய மத்தபடி அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பண்ண மாட்டேன்னு நினைச்சா பண்ணவும் பண்ணாது. அது ஜின்ன நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மனிதர்கள் எப்படி நல்ல குணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்காங்க, கெட்ட குணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்காங்களோ அதே மாதிரி ஜின்னையும் நல்ல ஜின்களும் இருக்கு, கெட்ட ஜின்களும் இருக்கு. ஆனா கடவுள் அல்லாஹ் படைக்கும் போது பாத்தீங்கன்னா ஜின்ன நல்ல ஜின்கள் எல்லா ஜின்களும் நல்ல ஜின்களாதான் படைச்சாங்க. ஆனா அதுல இருந்து பிரிஞ்சு போன அல்லாஹ் எல்லாமே என்னால இந்த இதை ரூல் பண்ண முடியும், இங்க நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான்களோட வழிபாட்டுல பிரிஞ்சு போனதுதான் கெட்ட ஜின்கள்னு சொல்லப்படுது. ஆனா இந்த கெட்ட ஜின்கள் எங்க தங்குதுன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரிதான் இந்த பாலைவனத்துல பாறைகளுக்கு இடையில இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தங்குது. நல்ல ஜின்கள் ஆனா கெட்ட ஜின்களால மசூதி கிட்ட நெருங்க முடியாதுன்றது சொல்லப்படுது. அதே நல்ல ஜின்களால மசூதியை மசூதி கிட்ட நெருங்க முடியும், மசூதிக்குள்ளதான் வர முடியும் அப்படின்றதையும் சொல்லப்படுது.
அதே மாதிரி இப்ப நான் கடைசியா சொல்ல போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஜின்ன பத்தி. ஜின் வந்துட்டு எந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனிதர்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா காலையில ஏஞ்சி ஈவினிங் வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஈவினிங்க்கு மேல வந்துட்டு ரெஸ்ட் எடுப்போம், திரும்ப இதுவே வந்துட்டு ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் வந்துட்டு ஜின்னெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அது வந்து நடமாடும், சுத்தம், எல்லாமே பண்ணும். இதனாலதான் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க அப்படின்றதுலாம் வந்து சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஜின்கள்லாம் சுத்தம் 6 மணிக்கு மேல அப்படின்றது, சோ அந்த பயம் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்துட்டு அப்ப வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஜின்ன பத்தி நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. சோ இதுவும் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து நிறைய தெரியணும் அப்படின்றத நினைச்சீங்கன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ உங்களோட சூப்பரான அடுத்த வீடியோல பாக்குறேன். அண்டில் டாடா, பை பை ஃப்ரம் ரோபியா.